வணக்கம் நண்பர்களே. இன்றைய இரையாற்றல் பகிர்தல் நிகழ்வுக்கு அனைவரையும் அழைக்கிறேன். நாம் அதிகாலையில் எந்திரிச்சு காலை கடன்களை முடிச்சுட்டு இயற்கையக்கு நன்றி சொல்லிட்டு இறையை கவனித்தா சிறப்பு. அதிகாலை நேரம் நம்ம நிகழ்வு நடக்கிறது 5 to 7. இதை காரணமாக வச்சு நம்மளுடைய அன்றாட கடமைகளை தள்ளி வச்சிடக்கூடாது. அதனால ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சு நம்முடைய அன்றாட கடமைகளை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உடற்பயிற்சி கூட ஏதாவது பண்ணலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம கொடுத்துருக்க இரையாற்றலை கவனிக்கலாம். அல்லது அதுக்கு பின்னாடி நேரம் இருக்கவங்க அந்த தாமதமாக செய்யலாம். நேரம் குறைவாக வேலைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சது நல்லது. அதிகாலை நேரம் 3லேருந்து 5 மணி வரைக்கும் நுரையீரலுக்கான சக்தி செயல்படக்கூடிய நேரம். அதைத்தான் பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எந்திரிக்கும் போது எழுந்து நம்மளுடைய கடமைகளை செய்யும்போது, இல்லாட்டி நம்ம எது வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். படிக்கிறதா இருக்கட்டும், உடற்பயிற்சியாக இருக்கட்டும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அந்த நேரம் ரொம்ப சிறப்பான நேரம். அதுக்கு பழகிட்டோம்னா அதுக்கு நம்ம உடல் உடலும் மனமும் அந்த நேரத்தில் ரொம்ப தயார் நிலையில் இருக்கும், வாய்க்கிற தன்மையில் இருக்கும். இரையாற்றல் நமக்கு எளிதாக. அது முடிந்த பிறகு நல்லா ஒரு குளியலை போட்டுட்டு அதற்கப்புறம் காலை கடன்களை முடிச்சுட்டு குளிச்சுட்டு நம்ம தியானத்தில் உட்காந்தோம்னா மனசு எளிமையாக அடங்கும். நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை ஈஸியாக நம்ம எளிதாக கவனிக்க முடியும். அதை செஞ்சு பழகுங்க. ஏன்னா இந்த நிகழ்வு அதுக்கு ஒரு உதவியாக இருக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். காலையில் எழுந்திரிச்சு போத்த கழுவாமல் அந்த டைமுக்கு நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுல இந்த பயன் குறைவு. அதை விட சிறப்பானது கொஞ்சம் நேரத்தை முன்னாடி பண்ணுங்கள். 3 மணிக்கு எந்திரிக்கணும்னு அவசியம் இல்லை. முடிந்தவர்கள் செய்யுங்க, முடியாதவங்க முடிந்த போது செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லது நண்பர்களே, இன்றைய இரையாற்றல் பகுதிகளை துவங்கலாம். புதிதாக வந்தவங்க இயல்பாக தளர்வாக அமர்ந்துக்குங்க. மென்மையாக கண்களை மூடி வாங்கிக்கிற கொடுக்குற தன்மையில் மனநிலையை வச்சுக்கோங்க. எந்த விதமான ஸ்பெஷல் போஸ்டர் அதாவது சிறப்பான இருக்கைகளும் தேவையில்லை, முத்திரைகள் தேவையில்லை. இயல்பாக அமைதியாக உட்காந்திங்கனாவே உங்களுக்குள்ள இருக்க ஆற்றலை நீங்கள் கவனிக்க முடியும். அது போதுமானது. நல்லது நண்பர்களே, துவக்கலாம்.
நன்றி நண்பர்களே. இன்றைய இரையாற்றல் பகிர்தலில் என்னோட கலந்துக்கிட்ட அனைவருக்கும் நன்றி. தனக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை, தன்னோட பாதுகாப்பை, தன்னோட பின்புலத்தை, தன்னோட உயிர் மூல ஆற்றலை ஒவ்வொருத்தரும் உணரும் போது அவங்க தான் ஒரு அனாதை இல்லை அப்படிங்கிற நிலையில இருப்பாங்க. தான் ஒரு முழுமையாக எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு எந்த சார்பு மற்ற ஒரு தேவையும் மற்ற ஒரு உயிர் அப்படிங்கிறத உணர்வாங்க. தான் ஒரு இறை துளிங்கிறத உணர்வாங்க. அந்த நிலையில இந்த சமூகத்துல அவங்களை எந்த கேடுகளும் அவங்களுக்கு வராது. உலகம் எப்படி இருந்தாலும் தனக்குள்ள இருக்கிற ஆற்றல் தனக்கு உதவியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குங்கிறது அந்த ஒரு நினைவு அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணும். இவங்களும் தவறான வழியில போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத உணர்த்தும். ஏதாவது ஒன்று சார்ந்து இருக்கிறவங்க தான் தவறான பாதையில போக முடியும். தன்னுடைய இயல்பில் தன்னுடைய காலில் நிற்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லது நண்பர்களே, இந்த இரையாற்றல் பகிர்தலில் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை சந்திப்போம்.